வணக்கம் மக்களே! மணிநாடு சேனல் உங்கள அன்போட வரவேற்குது. இன்னைக்கு அக்டோபர் 23 மார்க்கெட்டோட க்ளோசிங் அப்டேட் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நிஃப்டி 50 இன்னைக்கு 0.15% வந்து நெகட்டிவ் நோட்ல க்ளோஸ் ஆயிருக்குது. 18 கம்பெனி அட்வான்ஸ் ஆயிருக்குது. 32 கம்பெனி டிக்ளைன் ஆயிருக்குது. நிஃப்டி 50 -0.38% வந்து டவுன் ஆயிருக்குது. 23 கம்பெனி அட்வான்ஸ் ஆயிருக்குது. 27 கம்பெனி டிக்ளைன் ஆயிருக்குது. மிட் கேப் 150 0.51% வந்து அப் ஆயிருக்குது. 76 கம்பெனி அட்வான்ஸ் ஆயிருக்குது. 72 கம்பெனி வந்து டிக்ளைன் ஆயிருக்குது. ஸ்மால் கேப் 250 இண்டெக்ஸ்ல 1.04% வந்து அப் ஆயிருக்குது. 154 கம்பெனிஸ் அட்வான்ஸ் ஆயிருக்குது. 96 கம்பெனி டிக்ளைன் ஆயிருக்குது. மைக்ரோ கேப் 250 இண்டெக்ஸ் 1.13% அளவுக்கு அப் ஆயிருக்குது. 179 கம்பெனி அட்வான்ஸ் ஆயிருக்குது. 71 கம்பெனி டிக்ளைன் ஆயிருக்குது. ஓவரால் இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஒரு பிளாட்டான நோட்ல தான் க்ளோஸ் ஆயிருக்குது. இது ஒரு டெட் கேட் பவுன்ஸ்லேயே சொல்லலாம். ஸ்மால் கேப் அண்ட் மைக்ரோ கேப்லலாம் நேற்று வந்து 3லேருந்து ஒரு 4% அளவுக்கான டிக்ளைன் ஆயிருந்தது. அந்த டவுன்ல இருந்து இன்னைக்கு ஒரு ஸ்மால் பவுன்ஸ் ஆகி 1% அளவுக்கான அப்ப இன்னைக்கு ஸ்மால் கேப் அண்ட் மைக்ரோ கேப் வந்து கொடுத்துருக்குது. இருந்தாலுமே மேஜரா இருக்கக்கூடிய இண்டெக்ஸான நிஃப்டி 50 நிஃப்டி நெக்ஸ்ட் 50 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நெகட்டிவ் நோட்ல தான் க்ளோஸ் ஆயிருக்குது. இது நாளைக்கும் தொடர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நிஃப்டி 50 பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகும்போது ஒரு நெகட்டிவ் நோட்ல ஓப்பன் ஆயிருந்தாலும் ரொம்ப நேரம் வந்து பாசிட்டிவ் நோட்ல தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இது ஒரு நல்ல கெயின் கொடுத்துருந்துச்சு. இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு நெகட்டிவ் நோட்ல தான் க்ளோஸ் ஆயிருக்குது. 24,435 அப்படிங்கிற ஒரு லெவல்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ஹை பார்த்தீங்க அப்படின்னா 24,600 வரைக்கும் ஹை போயிருந்தது. இருந்தாலும் மார்க்கெட் ஒரு நெகட்டிவ் நோட்ல தான் க்ளோஸ் ஆயிருக்குது. மார்க்கெட் வந்து 3வது கன்சிக்யூட்டிவ் டேவா ஃபால் ஆயிருக்குது இந்த வீக்ல. இன்னைக்கு மார்க்கெட் ஓரளவுக்கு கெயினா இருந்தாலும் அந்த கெயினுங்கிறது வந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் செல் பண்ற காரணத்தினால எண்ட் ஆஃப் த டே நெகட்டிவ் நோட்ல தான் இன்னைக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்குது. நிஃப்டி 50 பார்த்தீங்க அப்படின்னா 0.15% வந்து டவுன் ஆகி 24,435 அப்படிங்கிற ஒரு லெவல் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. பிஎஸ்சி சென்செக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 0.17% டவுன் ஆகி 8,082 அப்படிங்கிற ஒரு லெவல் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து 17வது நாளா தொடர்ச்சியா வந்து செல்லிங் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஆல் டைம் ஹை செப்டம்பர் 27ல இருந்து நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா 7% அளவுக்கான டவுனை பார்த்துருக்குது. அதே மாதிரி கோல்ட்மேன் இவங்க வந்து இந்தியன் ஈக்விட்டிக்கு வந்து ரேட்டிங் கொடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் வெயிட்டட்ல இருந்து நியூட்ரல்ங்கிற ஒரு ரேட்டிங் வந்து மாத்திருக்கிறாங்க அவங்க ஸ்டேட்டஸை. இதுக்கு காரணமா வந்து இந்தியாவோட எக்கானமி வந்து ஸ்லோ க்ரோத்திங் நோக்கி மூவ் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு மார்க்கெட்ல பஜாஜ் ஃபினான்ஸ் அண்ட் ஐடி ஸ்டாக்ஸ் தான் வந்து ஒரு நல்ல கெயின் கொடுத்திருந்தது. இந்த காரணத்தினால தான் நிஃப்டி 50 ஒரு பெரிய அளவுல ஒரு நெகட்டிவா க்ளோஸ் ஆகாம ஓரளவுக்கு ஒரு பிளாட்டான நோட்ல வந்து க்ளோஸ் ஆயிருந்தது. இண்டிவிஜுவல் ஸ்டாக்ல டிவிஎஸ் மோட்டார்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 3.7% அளவுக்கு இன்னைக்கு டவுன் ஆயிருந்தது. இதுக்கு காரணமா பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட குவார்ட்டர் ஏர்னிங் ரிப்போர்ட் எக்ஸ்பெக்டேஷன் பண்ண அளவுக்கு இல்ல. அதோட காரணத்தினால இந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கு 3.7% அளவுக்கு டவுன் ஆயிருக்குது. அடுத்து சென்னை பெட்ரோலியம் கம்பெனி 11% வந்து டவுன் ஆயிருக்குது. இவங்க இந்த செகண்ட் குவார்ட்டர்ல லாஸ் புக் பண்ணியிருக்கிறாங்க. அதோட காரணத்தினால இந்த ஸ்டாக் வந்து டவுன் ஆயிருக்குது. பேடிஎம்மோட ஸ்டாக் வந்து 8.5% அளவுக்கு இன்னைக்கு அப் ஆயிருக்குது. இதுக்கு காரணமா பார்த்தோம் அப்படின்னா அவங்க யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் யூசர் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்து அவங்களுக்கு அப்ரூவல் கிடைச்சிருக்குது. இந்த காரணத்தினால இன்னைக்கு பேடிஎம் பார்த்தோம் அப்படின்னா 8.5% அளவுக்கு இன்னைக்கு ஒரு அப்ப கொடுத்துருக்குது. நெக்ஸ்ட் நிஃப்டி 50 அண்ட் நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இதுல இருக்கக்கூடிய டாப் கெய்னர்ஸ் அண்ட் டாப் லூசர்ஸ் வந்து பார்க்கலாம். நிஃப்டி 50ல டாப் கெய்னர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பஜாஜ் ஃபினான்ஸ், டெக் மஹேந்திரா, டாடா கன்சியூமர், பஜாஜ் ஆட்டோ, ஹெச்டிஎஃப்சி பேங்க். டாப் லூசர்ஸ்ல பார்த்தீங்கன்னா மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா, சன் ஃபார்மா, ஈச்சர் மோட்டார்ஸ், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், பவர் கிரிட். இந்த 5 கம்பெனிகளும் டாப் 5 லூசர்ஸ்ல இருக்கிறாங்க. நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல பார்த்தீங்க அப்படின்னா விபிஎல், டிமார்ட், ஜொமேட்டோ, ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி, நாக்ரே இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டாப் 5 கெய்னர்ஸ்ல இருக்கிறாங்க. ஏபிபி, சீமென்ஸ், பிஹெச்இஎல், டிவிஎஸ் மோட்டார்ஸ், அதானி எனர்ஜி சொல்யூஷன் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டாப் லூசர்ஸ்ல வந்து இருக்குது. ஓவராலாவே நிஃப்டி 50ல பார்த்தீங்க அப்படின்னா டெக் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஸ்டாக் வந்து இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. அதாவது டெக் மஹேந்திரா இதோட குவார்டர்லி ஏர்னிங் ரிப்போர்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதோட நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்த காரணத்தினால இன்னைக்கு அது ஒரு நல்ல growth கொடுத்துருக்குது. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா கார்பெட் நியூஸ்ல வந்து ஐடி கான்ஸ் இ சொல்யூஷன் லிமிடெட் பார்த்தீங்க அப்படின்னா HCL கிட்ட இருந்து 2.4 மில்லியன் அளவுக்கான ஒரு ஒர்க் ஆர்டர் வந்து அவங்க எடுத்திருக்கிறாங்க. அடுத்து கேபிஐடி டெக்னாலஜி கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரீம்ங்கிற கம்பெனில அவங்களோட
அக்விசிஷனை 13% அளவுக்கு அடிஷனலா இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி டிவிஎஸ் மோட்டார்ஸ் வந்து இன்னைக்கு வந்து ஒரு 3.7% அளவுக்கு டவுன் ஆயிருந்தது. அதோட குவார்டர்லி ரிசல்ட் வந்து நம்ம அடுத்து பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு 3% அளவுக்கு டிவிஎஸ் மோட்டார்ஸ் வந்து டவுன் ஆயிருந்தது. இதுக்கு காரணமா பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா 23.5% வந்து இயர் ஆன் இயர்ல வந்து அப்பா இருக்குது. 534 இருந்து 663 கோடியா வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. இது எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கான ப்ராஃபிட்டை டிவிஎஸ் மோட்டார்ஸ் கொடுக்க தவறி இருக்குது. ரெவன்யூ growth பார்த்தீங்க அப்படின்னா 13.3% வந்து அப்பா இருக்குது இயர் ஆன் இயர்ல. 8149 இருந்து 9228க்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. எபிட்டா பார்த்தீங்க அப்படின்னா 20% அளவுக்கு அப்பா இருக்குது. 900 கோடியிலிருந்து 1080 கோடி அளவுக்கு எபிட்டா வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஆப்ரேட்டிங் மார்ஜின் வந்து 70 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகி 11% இருந்து 11.7% ஆப்ரேட்டிங் மார்ஜின் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. சேல்ஸ் வால்யூம் பார்த்தீங்க அப்படின்னா 14% வந்து growth ஆயிருக்குது 12.28 இருந்து. டூ வீலர் சேல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 15% அப்பா இருக்குது இயர் ஆன் இயர்ல. மொத்தமா 11.90 லட்சம் அளவுக்கான யூனிட்ஸ் வந்து டூ வீலர் சேல்ஸ் ஆயிருக்குது. டூ வீலர் சேல்ஸ் வந்து இயர் ஆன் இயர்ல வந்து டிக்ளைன் ஆயிருக்குது. இந்த குவார்டர்ல 0.43 இருந்து 0.38 டிக்ளைன் ஆயிருக்குது. அதே சமயத்துல எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட சேல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆயிருக்குது. 57,549 இருந்து 75,122 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. டிவிஎஸ் மோட்டார்ஸோட கம்பெனில மெட்டீரியல் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. 70 இருந்து 76% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. இதோட காரணத்தினால தான் வந்து டிவிஎஸ் மோட்டார் நெட் ப்ராஃபிட் வந்து கம்மியா இருக்குது. குவார்டர் ஆன் குவார்டர் கம்பேர் பண்ணாம இயர் ஆன் இயர்ல கம்பேர் பண்ணியிருக்கிறாங்க. குவார்டர் ஆன் குவார்டர்ல கம்பேர் பண்ணா டிவிஎஸ் மோட்டார்ஸ் ஒஸ்டா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறது வந்து தெளிவாவே தெரியும். இருந்தாலுமே டிவிஎஸ் மோட்டார்ஸ் அவங்களோட ஏர்னிங் ரிப்போர்ட்டை வந்து இயர் ஆன் இயர்ல தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால தான் இந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கு ஒரு 4% அளவுக்கு டிக்ளைன் ஆகிருக்குது. எண்ட் ஆஃப் தி டே பார்த்தீங்கன்னா 2558 அப்படிங்கிற ஒரு லெவலில் வந்து க்ளோஸ் ஆயிருந்தது. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஹிந்துஸ்தான் யூனிலிவரோட குவார்டர்லி ரிசல்ட். இவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து 2.4% அளவுக்கு டிக்ளைன் ஆகிருக்குது. ரெவன்யூ பார்த்தீங்க அப்படின்னா 2.1% அளவுக்கு growth ஆகிருக்குது. 16,145 கோடியா இருக்குது. எபிட்டா பார்த்தீங்க அப்படின்னா ஒரே லெவலில் தான் இருக்குது. 3,247 கோடியா வந்து இருக்குது. இந்துஸ்தான் யூனிலிவர் இவங்களோட ஹோம் கேர்ல இருக்கக்கூடிய ரெவன்யூ பார்த்தீங்க அப்படின்னா 8% வளர்ந்து அவங்களோட ரெவன்யூ 5,737 கோடியா வந்து இருக்குது. பியூட்டி அண்ட் வெல்பீயிங்ல அவங்களோட ரெவன்யூ வந்து 7% வளர்ந்து 3,323 கோடியா வந்து இருக்குது. அதே மாதிரி பர்சனல் கேர்ல வந்து 5% வந்து டிக்ளைன் ஆயிருக்குது. டிக்ளைன் ஆகி ரெவன்யூ 2,412 கோடியா இருக்குது. இது லோ சிங்கிள் டிஜிட் வால்யூம்ல வந்து டிக்ளைன் ஆயிருக்குது பிரைஸ். ஃபுட் அண்ட் ரெஃப்ரெஷ்மெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா 2% வந்து டிக்ளைன் ஆயிருக்குது. ரெவன்யூ 3,803 கோடியா வந்து இருக்குது. இதுவுமே லோ சிங்கிள் டிஜிட் வால்யூம்ல வந்து டிக்ளைன் ஆயிருக்குது. அடுத்ததா நியூ ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைய லான்ச் பண்ணியிருக்கிறாங்க ஹிந்துஸ்தான் யூனிலிவர். மேலும் ஹிந்துஸ்தான் யூனிலிவர் பாத்தீங்க அப்படின்னா டிவிடெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 29 ரூபா அப்படிங்கிற ஒரு டிவிடெண்ட் வந்து பெர் ஸ்டாக்குக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இன்ட்ரீம் டிவிடெண்டா. இந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கு 24 ரூபா வந்து லோவில் தான் க்ளோஸ் ஆயிருக்குது. க்ளோசிங் பார்த்தீங்க அப்படின்னா 26,058 வந்து இருக்குது. ஸோ நம்ம நேற்று பார்த்த மாதிரியே மார்க்கெட் இன்னைக்கு வந்து ஒரு நெகட்டிவ் நோட்ல தான் க்ளோஸ் ஆயிருக்குது. நிஃப்டி 50யும் நிஃப்டி நெக்ஸ்ட் 50யும். மிட் கேப் ஸ்மால் கேப் மைக்ரோ கேப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் நோட்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அதுவுமே ஒரு டெட் கேட் பவுன்ஸ் தான். ஏன்னா அந்த ஸ்டாக்லாம் வந்து 2.5% இருந்து 4% அளவுக்கு வந்து நேற்று டவுன் ஆயிருந்தது. ஸோ அதுல வந்து ஒரு ஸ்மால் அளவுக்கான கெயின் மட்டும்தான் இன்னைக்கு கிடைச்சிருக்குது. ஸோ அதை நம்ம கெயினை எடுத்துக்க முடியாது. ஃபர்தரா மார்க்கெட் நாளைக்குமே டவுன் ஆகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கும். ஸோ இதுல நமக்கு கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை கண்டிப்பா பயன்படுத்திக்கணும். நம்ம எப்பயுமே சொல்ற மாதிரி பல்கா இன்வெஸ்ட் பண்றதை வந்து தவிர்த்துருங்க. இந்த ஏர்னிங் ரிப்போர்ட் வர்ற சீசன்ல ஆல்ரெடி மார்க்கெட் இந்த வொலட்டாலிட்டியா இருக்கிறதுக்கான நிறைய காரணங்கள் வந்து ஆட் அப் ஆகிக்கிட்டே போய்கிட்டே இருக்கு. ஸோ இந்த காரணத்தினால நம்ம பல்கா இன்வெஸ்ட் பண்றதை தவிர்க்கிறது தான் நமக்கு நல்லது, நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்லது. ஸ்மால் குவான்டிட்டியா வேல்யூவேஷன் நல்லா இருக்கக்கூடிய ஸ்டாக்ல ஒரு டிப்லையும் பை பண்றது தான் நமக்கு நல்லது. எஃப்ஐஎஸ் வந்து தொடர்ந்து பணத்தை வெளியே எடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ டிஏஎஸ் வந்து எகெயின் பணத்தை உள்ள மார்க்கெட்ல போட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இந்த காரணத்தினால தான் மார்க்கெட் வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 6 மந்த்ஸா டவுன் ஆகாம ஓரளவுக்கு மெயின்டைன் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ டிஏஎஸ்மே வந்து பணம் உள்ள போடுறதுக்கு யோசிக்கிறாங்க. காரணம் பார்த்தீங்க அப்படின்னா
ஓவர் வேல்யூவேஷன் இருக்கிறனால தான். பிளஸ் நம்ம கவர்மெண்ட்ல எடுக்கக்கூடிய பாலிசிஸ் வந்து இண்டஸ்ட்ரிக்கு சாதகமா இல்லாத ஒரு காரணத்தினாலையும் இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு தயங்குறாங்க. இப்படி பல காரணங்கள் இருந்தாலுமே நம்ம இந்தியன் மார்க்கெட்டுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எமர்ஜிங் எக்கனாமி தான். ஸோ 2030க்குள்ள கண்டிப்பா நம்ம இண்டெக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த 25,000 மார்க்லாம் தாண்டி கண்டிப்பா 75,000 லெவலுக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் அதிகமா இருக்குது. ஸோ நம்ம நம்பிக்கைய தளர விடக்கூடாது. இருந்தாலுமே நம்ம பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது வேல்யூவேஷன், ஃபண்டமெண்டல்ஸ் இதெல்லாம் பார்த்து தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். லாங் டர்முக்கு அதுதான் நமக்கு கை கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் இது மாதிரியான ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் அண்ட் நியூஸஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.